அதிகாரம் 21. லேவியர்க்குரிய நகர்கள். லேவியரின் முதுபெரும் தலைவர்கள் குரு எலெயாசரையும் நூனின் மகன் யோசுவாவையும் இஸ்ரேல் மக்கள் குலங்களின் முதுபெரும் தலைவர்களையும் அணுகி கானான் நாட்டில் சீலோவில் அவர்களை நோக்கி, நாங்கள் வாழ்வதற்கு நகர்களையும் எங்கள் கால்நடைகள் மேய்வதற்கு நிலங்களையும் கொடுக்கும்படி ஆண்டவர் மோசே வழியாக கட்டளையிட்டிருக்கிறார் என்றார்கள். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் கட்டளைப்படி தங்கள் பங்கிலிருந்து லேவியருக்கு பின்வருமாறு நகர்களையும் நிலங்களையும் கொடுத்தார்கள். கோகாத்தியரின் குடும்பங்களுக்காக சீட்டு போட்டார்கள். லேவியருள் குரு ஆரோனின் மக்களுக்கு யூதா குலத்திலிருந்தும் சிமியோன் குலத்திலிருந்தும் பென்யமின் குலத்திலிருந்தும் 13 நகர்கள் சீட்டு விழுந்ததன்படி கிடைத்தன. கோகாத்தியரில் ஏனைய மக்களுக்கு எப்ராயிம் குலத்தின் குடும்பங்களிலிருந்தும் தான் குலத்திலிருந்தும் மனாசேயின் பாதி குலத்திலிருந்தும் 10 நகர்கள் சீட்டு விழுந்ததன்படி கிடைத்தன. கெர்சோன் மக்களுக்கு இசக்கார் குலத்தின் குடும்பங்களிலிருந்தும் ஆசேர் குலத்திலிருந்தும் நப்தலி குலத்திலிருந்தும் பாசானில் இருந்த மனாசேயின் பாதி குலத்திலிருந்தும் 13 நகர்கள் சீட்டு விழுந்ததன்படி கிடைத்தன. மெராரியின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களுக்கு ஏற்ப ரூபன் குலத்திலிருந்தும் காத்து குலத்திலிருந்தும் செபுலோன் குலத்திலிருந்தும் 12 நகர்கள் கிடைத்தன. ஆண்டவர் மோசே வழியாக கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு இஸ்ரேல் மக்கள் லேவியருக்கு இந்நகர்களையும் மேய்ச்சல் நிலங்களையும் அளித்தார்கள். யூதா மக்களின் குலத்திலிருந்தும் சிமியோன் மக்களின் குலத்திலிருந்தும் கொடுக்கப்பட்ட நகர்களின் பெயர் பட்டியலாவது: லேவியரின் மக்களுள் கோகாத்தியரின் குடும்பத்தை சார்ந்த ஆரோனின் மக்களுக்கு முதல் சீட்டு விழுந்ததால் அவர்களுக்கு பின்வருமாறு நகர்கள் கிடைத்தன. யூதா மலைநாட்டில் உள்ள எபிரோன் என்னும் கிரியத்து அர்பாவை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்கள் அவர்களுக்கு கிடைத்தன. அர்பா ஆனாக்கின் தந்தை ஆவார். நகரின் விளைநிலங்களும் அதன் சிற்றூர்களும் எபுனேயின் மகன் காலேபுக்கு உடைமையாக கிடைத்தன. குரு ஆரோனின் மக்களுக்கு கிடைத்தவை: கொலையாளியின் அடைக்கல நகரான எபிரோனும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், லிப்னாவும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், யாத்தீரும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், எஸ்தமோவாவும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், ஹோலோனும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், தெபீரும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், ஆயினும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், யூட்டாவும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், பெத்சமேசும் அதன் மேய்ச்சல் நிலங்களும். இவ்வண்ணம் இவ்விரு குலங்களினின்று 9 நகர்கள் உள்ளன. பென்யமின் குலத்திலிருந்து கொடுக்கப்பட்டவை: கிபெயோனும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், கேபாவும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், அனத்தோத்தும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், அல்மோனும் அதன் மேய்ச்சல் நிலங்களும். இவ்வண்ணம் 4 நகர்கள் உள்ளன. குரு ஆரோனின் மக்களுக்கு கிடைத்தவை மொத்தம் 13 நகர்களும் அவற்றின் மேய்ச்சல் நிலங்களும் ஆகும். லேவியரை சார்ந்த கோகாத்தின் ஏனைய குடும்பங்களுக்கு எப்ராயிம் குலத்தின் உடைமைகளிலிருந்து நகர்கள் சீட்டு விழுந்ததன்படி கொடுக்கப்பட்டன. அவர்களுக்கு கிடைத்தவை பின்வருமாறு: எப்ராயிம் மலைநாட்டில் கொலையாளியின் அடைக்கல நகரான செக்கேமும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், கெசேரும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், கிபட்சையிமும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், பெத்கோரோனும் அதன் மேய்ச்சல் நிலங்களும். இவ்வண்ணம் 4 நகர்கள் கிடைத்தன. தானின் குலத்திலிருந்து கிடைத்தவை யாவன: எல்தக்கேயும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், கிபத்தோனும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், ஐயலோனும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், கத்ரிமோனும் அதன் மேய்ச்சல் நிலங்களும். இவ்வண்ணம் 4 நகர்கள் கிடைத்தன. மனாசேயின் பாதி குலத்திலிருந்து கிடைத்தவை யாவன: தானாக்கும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், கத்ரிமோனும் அதன் மேய்ச்சல் நிலங்களும். இவ்வண்ணம் 2 நகர்கள் கிடைத்தன. இவ்வாறு கோகாத்தின் எஞ்சிய குடும்பங்களுக்கு 10 நகர்களும் அவற்றின் மேய்ச்சல் நிலங்களும் அளிக்கப்பட்டன. லேவியரின் குடும்பத்தை சார்ந்த கெர்சோனின் குடும்பங்களுக்கு மனாசேயின் பாதி குலத்திலிருந்து கிடைத்தவை யாவன: கொலையாளியின் அடைக்கல நகரும் பாசானில் உள்ளதுமான கோலானும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், பெயசுதாராவும் அதன் மேய்ச்சல் நிலங்களும். இவ்வண்ணம் 2 நகர்கள் கிடைத்தன. இசக்காரின் குலத்திலிருந்து கிடைத்தவை யாவன: கிசியோனும் அதன் மேய்ச்சல் நிலங்களும்,
தாபராத்தும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், யார்முத்தும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், ஏன் கன்னிமும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், இவ்வண்ணம் 4 நகர்கள் கிடைத்தன. ஆசேரின் குலத்திலிருந்து கிடைத்தவை யாவன: மிசாலும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், அப்தோனும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், எல்காத்தும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், ரகோபும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், இவ்வண்ணம் 4 நகர்கள் கிடைத்தன. நப்தலி குலத்திலிருந்து கிடைத்தவை யாவன: கொலையாளின் அடைக்கல நகரும், கலிலேயாவில் உள்ளதுமான கெதேசும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், அம்மோத்தோரும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், காத்தானும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், இவ்வண்ணம் 3 நகர்கள் கிடைத்தன. இவ்வாறு கெர்சோனின் குடும்பங்களுக்கு கிடைத்தவை 13 நகர்களும் அவற்றின் மேய்ச்சல் நிலங்களும் ஆகும். எஞ்சிய லேவியருள் மெராரி மக்களின் குடும்பத்தினருக்கு செபுலோன் குலத்திலிருந்து கிடைத்தவை யாவன: யோக்னயாமும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், கத்தாவும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், திம்னாவும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், நகலாலும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், இவ்வண்ணம் 4 நகர்கள் கிடைத்தன. ரூபன் குலத்திலிருந்து கிடைத்தவை யாவன: பெட்சேரும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், யாகாசும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், கெதமோத்தும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், மேபாத்தும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், இவ்வண்ணம் 4 நகர்கள் கிடைத்தன. காத்து குலத்திலிருந்து கிடைத்தவை யாவன: கொலையாளியின் அடைக்கல நகரான கிளையாது ராமோத்தும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், மகனாயிமும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், எஸ்போனும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், யாசேரும் அதன் மேய்ச்சல் நிலங்களும், இவ்வண்ணம் 4 நகர்கள் கிடைத்தன. இவ்வாறு எஞ்சிய லேவியருள் மெராரி குடும்பங்களுக்கு சீட்டு விழுந்ததன்படி கிடைத்த மொத்த நகர்கள் 12 ஆகும். இஸ்ரேல் மக்களுக்குரிய நிலப்பகுதியில் லேவியருக்கு ஆங்காங்கே விடப்பட்டவை 48 நகர்களும் அவற்றின் மேய்ச்சல் நிலங்களும் ஆகும். எல்லா நகர்களைச் சுற்றிலும் மேய்ச்சல் நிலங்கள் இருந்தன. இவ்வாறு ஆண்டவர் அவர்களுடைய மூதாதையருக்கு கொடுப்பதாக வாக்களித்த நாடு முழுவதையும் இஸ்ரேலுக்கு கொடுத்தார். அவர்கள் அதனை உடைமையாக்கி கொண்டு அதில் வாழ்ந்தார்கள். அவர்கள் மூதாதையருக்கு வாக்களித்தபடி ஆண்டவர் அவர்களுக்கு நாட்டின் எல்லை எங்கும் அமைதி நிலவ செய்தார். பகைவர்களில் எவனாலும் அவர்களை எதிர்த்து நிற்க இயலவில்லை. கடவுள் அவர்களுடைய பகைவர்களை அவர்களுடைய கையில் ஒப்படைத்தார். ஆண்டவர் இஸ்ரேல் வீட்டாருக்கு உரைத்த எல்லா நல்வாக்குகளும் தவறாமல் நிறைவேறின.